நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மலை கிராமங்களுக்கு செல்ல சாலை வசதி இல்லாமல் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் பொதுமக்கள் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாமரம் கிராமம். அங்கிருந்து சுண்டப்பட்டி, வெள்ளேரிமலை, கூவக்கரை ஆகிய கிராமங்களுக்கு வனப்பகுதி வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். அங்கு இருளர் மற்றும் குறும்பர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அத்தியாவசிய தேவைக்கு தினமும் அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் இவர்கள் தங்களுக்கு முறையான சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுண்டப்பட்டி, வெள்ளேரிக்கொம்பு, கூவக்கரை இப்போ அந்த 3 ஊருக்கும் அந்த ரோடு வசதி எதுவும் ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அங்கேருந்து நம்ம தொட்டில் கட்டி அங்கே தூக்கி தான் வரணும். மேலே ஸ்கூலுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமா, போக முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தினமும் வனப்பகுதி வழியாக நடந்தே சென்று வருகின்றனர். யானை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இவர்களின் பயணம் தொடர்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியாவுக்கு ரோடு இல்லாமல் ஒரு ப்ரெக்னன்சி ஆனால் கூட ரொம்ப கஷ்டம். அதுவே என்னோட ப்ரெக்னென்ட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் குழந்தைய இழந்துட்டோம். இந்த ரோடு வசதி இல்லாமல் ஸ்கூல் குழந்தைங்கள டெய்லி நடந்து போயிட்டு தான் வர்றாங்க. ஒரு ஆள் தனியாக வேணும் கூட்டிகிட்டு போக. யானை இருக்குது, காட்டெருமை இருக்குது, சம்டைம் சிறுத்தை கூட வருது. அதனால ரோடு இல்லாமல் தான் இவ்வளோ பிரச்சனையும். மாமரத்துக்கு டெய்லி ஒருத்தர் காலையிலே கூட்டிகிட்டு போவாங்க, சாயங்காலம் கூட்டிகிட்டு வருவாங்க. மற்றபடி வெளியூர் கொம்பையெல்லாம் குஞ்சப்பனைக்கும் அரவேணு ஸ்கூலுக்கு ஹாஸ்டல் அனுப்பிடுறாங்க. ஏன்னா டெய்லி நடந்து போயிட்டு வர முடியாது. ஏன்னா சாயங்காலம் சாயந்தரம் ஆளுங்களே நடந்துட்டு வர்றதுக்கு எருமைங்களும் ஆனை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த கரடி தொல்லையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் பயம்தான். பசுமை போர்த்திய அழகிய மலை கிராமங்களில் வாழ்ந்தாலும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இவர்களின் வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாகவே உள்ளது. எனவே சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுத்து தங்கள் வாழ்க்கையை ஒளிமயமானதாக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து செய்தியாளர் கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.